மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்களே, இன்றைய 10ஆம் வகுப்பு பாடப்பிரிவில் உறவுகளும் சார்புகளும் என்ற தலைப்பில் f(x)னுடைய மதிப்புகளை எவ்வாறு காண்பது என்பது பற்றி காண இருக்கிறோம். சென்ற வகுப்பில் சார்பு என்றால் என்ன, சார்பை குறிக்கும் முறை என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு நடத்தியுள்ளேன். அது அனைவருக்கும் புரிந்திருக்கும் என நம்புகிறேன். நீங்களும் அது சம்பந்தமா கணக்கெல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. அதே பயிற்சியில அதே மாதிரி அடுத்த ஒரு 5 மதிப்பெண் வினா மிகவும் முக்கியமான ஒரு வினா. அந்த வினாவை பற்றி இந்த பாடப்பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய பாட புத்தகத்தில் பக்கம் எண் 25இல் எடுத்துக்காட்டு 1.18, பக்கம் எண் 25 எடுத்துக்காட்டு 1.18, சார்பு f ஆனது r to r, ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர். எப்படி கொடுத்திருக்கிறாங்க கண்டிஷன்? f of x is equal to 2x plus 7. அதற்கான ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க? x ஆனது -2ஐ விட சிறியது. மாணவர்களே, சிறிய வகுப்புல இந்த அசைன்மென்ட் பாடம் பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். எந்த பக்கம் மூக்கு குறுகி இருக்குதோ அது சிறியது. எனவே x ஆனது -2ஐ விட சிறியது. அடுத்த சார்பு எப்படி கொடுத்திருக்கிறாங்க? x² -2. x ஆனது எதுக்கு நடுவுல இருக்குது? -2. நல்லா கவனிக்கணும், -2 அதை விட பெரியது. ஏன்னா கீழே r ஈக்குவல் கொடுத்திருக்கிறாங்க. x ஆனது -2 அதை விட பெரியதும், x பக்கம் விரிவா இருக்குது, 3ஐ விட சிறியது. இந்த கண்டிஷனை புரிஞ்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். x ஆனது -2 2ஐ விட பெரியதும் 3ஐ விட சிறியதுமாக இருக்கிறது. மூணாவது ஒரு சார்பு கொடுக்கறாங்க. f of x is equal to 3x -2. x எப்படி இருக்குது? 3ஐ விட பெரியது. சார் இது என்ன சார்? -2 3 இதெல்லாம் எங்க சார் இருக்குது? இதுக்காக நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அப்ப கணக்குல என்ன சொல்றாங்க? என வரையறுக்கப்பட்டால் 4 கணக்குகள் கேட்டிருக்கிறாங்க. இது 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கும்போது எவையேனும் 3 கேட்கலாம், 2 கேட்கலாம். 2 மார்க் கொஸ்டினா இருந்தா எவையேனும் 2 கணக்குகள் கேட்கலாம். இவற்றினுடைய மதிப்புகளை காண்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணக்கு. இந்த கணக்குல முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த கண்டிஷன் மட்டும், வேற எதுவும் கிடையாது. இதை என்ன சார் செய்யறோம் அப்படின்னாக்க, நம்ம சின்ன வகுப்புல என்கோடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு படிச்சிருக்கிறோம். இந்த என்கோடுல என்ன செய்யறோம்? நடுவுல 0 இருக்கு. 0வுக்கு வலதுபுறம் இருக்கிறது எல்லாமே பிளஸ் நம்பர். 1 2 3 4 5 என பிளஸ் நம்பர்ஸ் இருக்குது. 0வுக்கு இடது பக்கம் இருக்கிறது எல்லாமே மைனஸ் நம்பர். -1 -2 -3 -4 இந்த என்கோடானது போய்கிட்டு இருக்குது. இதை சின்ன வகுப்புல படிச்சிருக்கிறோம். இந்த வகுப்புல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க போறோம். இது எதுக்காக இதை போடுறோம் அப்படின்னாக்க, வலதுபுறம் இருக்கக்கூடிய எண்களுடைய மதிப்பு அதிகமாகவும் இடதுபுறம் இருக்கக்கூடிய எண்களுடைய மதிப்பு குறைவாகவும் இருக்கும். அதுதான் இதுல இருக்கக்கூடியது. இப்ப பாருங்க, 0ன்னு சொல்றோம், இது -1ஐ விட பெரியது. 0வானது -2ஐ விட பெரியது. மைனஸ்ல போக போக அதனுடைய மதிப்பு குறைந்து கொண்டே போகும். இந்த என்கோடானது இந்த கணக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. ரைட். இப்ப கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை பூரா குறிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு என்கோட்ல நான் இப்ப குறிக்க போறேன். என்கோடை நம்ம சின்ன கிளாஸ்லயே நம்ம படிச்சிருக்கிறோம். 0வை விட அதிகமான மதிப்பெண்கள் வலது பக்கமும், இடது பக்கம் இருக்கக்கூடிய எல்லா மதிப்புகளும் 0வை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கறது நம்மளுக்கு சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கிற ஒன்று. இப்ப நான் என்ன செய்றேன்? முதல் கண்டிஷனுக்கு வர்றேன். x ஆனது -2ஐ விட சிறியது. வாசிக்கும் போதே பாருங்க, strictly less than அப்படின்னு சொல்றோம். அப்ப -2ஐ விட சிறியதுங்கும் போது -2 சேரக்கூடாது அப்படிங்கிறதுனால -2ஐ விட குறைவா இருக்கக்கூடிய மதிப்புகளை ஓபன் பிராக்கெட்ல நான் போடுறேன். இதனுடைய மதிப்பு f of x is equal to 2x plus 7. இரண்டாவது சார்பினுடைய கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னா, x ஆனது -2ஐ விட பெரியதும்
3 விட சிறியது. அப்ப -2 சேர்றதுனால நான் க்ளோஸ் பிராக்கெட்ல கொண்டு வரேன். க்ளோஸ்ட் பிராக்கெட் அப்படினு சொல்லும்போது -2 சேருது. அப்ப -2ம் 3 விட சிறியது. சோ ஓபன் தி பிராக்கெட். -3 வரைக்கும் கொண்டு வரேன். இதனுடைய சார்பானது x2 -2. மூன்றாவது சார்பானது 3ம் 3ஐ விட பெரியது. நல்லா கவனிங்க. 3ம் கீழ கோடு இருக்குது. 3ம் 3ஐ விட பெரியதும். அப்ப அங்க வந்து நான் என்ன செய்றேன்? 3ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 3ஐ விட பெரியது 4 5 என மதிப்புகள் கொடுத்திருக்கு. இந்த படத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கணக்கு செய்வது மிகவும் எளிது. இப்ப முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? f(4) அப்படின்ற மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்ப 4 எங்க இருக்குன்னு என்கோட்ல பாருங்க. 4 வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்ப இதுக்குள்ள சார்பு என்னன்னு கொடுத்திருக்காங்க? f(x) = 3x - 2 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப f(4) 4 அப்படினு சொல்லும்போது x க்கு பதிலா நான் 4 தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப f(4) = 3 × 4 -2. 3 4 பெருக்குனாக்க 3 12 -2. 12ல 2 போச்சுனா மீதி இருக்கிறது 10. Therefore f(4) = 10 அப்படின மதிப்பு கிடைக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கணக்கினுடைய மதிப்புகளையும் நம்ம பிரதியிட்டு கண்டுபிடிக்கணும். இரண்டாவது f(-2). f(-2) னுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். கண்டிஷனை பாருங்க. x ஆனது -2ம் 2ஐ விட பெரியதும் அப்படின்னு இருக்குது. அப்ப எங்க இருக்குது? -2ம் -2ஐ விட பெரியதும் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பக்கம் வர்றதுனால இந்த சார்பை நான் எடுத்துக்கிறேன். அந்த சார்பு என்னவா இருக்குது? f(x) = x² -2 இருக்குது. இப்ப இங்க என்ன செய்ய போறோம்? x க்கு பதிலா -2 நான் மதிப்பு கொடுக்கிறேன். அப்ப f(-2). f(-2) னா -2 the whole square -2. -2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 4. 4 -2. நல்லா கவனிக்கணும். -2 ஸ்கொயர் பண்ணும்போது +4 தான் கிடைக்கும். 4ல 2 போச்சுனா மீதி இருக்கிறது 2. மூணாவது என்ன கேட்டிருக்காங்க? மூணாவது क्वेश्चन f(4) + 2 × f(1). f(4) + 2 × f(1). f(4) நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்களேன். அதனால இத வந்து நம்ம நேரடியா மதிப்பை எடுத்து போட்டுக்கலாம். f(4) = 10 ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். சப்போஸ் கண்டுபிடிக்கல அப்படினாக்க இதே மாதிரி என்ன செய்யணும்? f(4) உடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நான் f(1) மட்டும் கண்டுபிடிக்க போறேன். f(1) எங்க சார் இருக்குது? 3ஐ விட சிறியது 1. 3ஐ விட சிறியது. அப்ப இரண்டாவது சார்புல இருக்குது. f(x) = x² -2ல 1 வந்து அமைக்கி இருக்குது. இப்ப x க்கு பதிலா நான் என்ன கொடுக்க போறேன்? 1 கொடுக்கிறேன். அப்போ 1² -2. 1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 1. -2. 1ல 2 போச்சுனா மீதி இருக்கிறது -1. இப்ப நான் f(1) தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். What is the question? f(4) + 2 × f(1). f(4) உடைய மதிப்பு 10 + 2 × f(1) உடைய மதிப்பு -1. 2 × f(1) உடைய மதிப்பு -1. அப்ப 10 + × -10 -2 = 8 ன்னு கிடைக்குது. அப்ப f(4) + 2 × f(1) = 8 அப்படின்னு கிடைக்குது. ஒவ்வொரு மதிப்பையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு நீங்க கொண்டு வரலாம், அல்லது ஒரே நேரமா கொண்டு வந்தாலும் நீங்க கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நான்காவது கணக்கு நல்லா கவனிக்கணும். f(1) - 3 × f(4) divided by f(-3). ஒவ்வொரு மதிப்பையும் தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். f(1) ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோமா? அப்ப f(1) எடுத்து எழுதிக்கங்க. f(1) = -1. 4 கண்டுபிடிச்சிருக்கிறோமா? f(4). அப்ப f(4) = 10. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். f(4) f(1) உடைய மதிப்புகளை
நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சே ஆகணும். சப்போஸ் இத மட்டும் உனக்கு கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்வியை வந்து நீ தனியா கண்டுபிடிச்சாகணும். இப்ப f of -3 மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மூன்றாவதாக f of -3 மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். f of -3 என்கோட்ல எங்க இருக்குன்னு பாருங்க, கடைசியில இருக்குது. f of x உடைய சார்பு என்ன கொடுத்திருக்காங்க, 2x + 7 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப x க்கு பதிலா நான் என்ன மதிப்பு கொடுக்கிறேன், -3 ன்னு மதிப்பு கொடுக்கிறேன். 2 × -3 + 7 23 6 -6 6 + 7 நமக்கு கிடைக்கக்கூடியது +1. இது -6 இது +7 7ல 6 போச்சுனா மீதி இருக்கக்கூடிய மதிப்பு 1. இப்போ நமக்கு தேவையான எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்ச உடனே therefore f of 1 minus 3 into f of 4 divided by f of -3 is equal to f of 1 உடைய மதிப்பு -1, f of 4 உடைய மதிப்பு -3 into 10 divided by f of -3 ஓட மதிப்பு +1 is equal to -1 3 into 10 -30 divided by 1 is equal to -1 ஐயும் -30 ஆட் பண்ணும்போது -31 -31/1 is equal to -31 கிடைக்குது. therefore எல்லா மதிப்பையும் எடுத்து கன்க்ளூஷன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் மதிப்பு f of 4 is equal to 10 ன்னு கிடைக்குது. இரண்டாவது கணக்கு f of -2 f of -2 is equal to +2 ன்னு மதிப்பு கிடைக்குது. மூணாவது கணக்கு f of 4 + 2 into f of 1 இதனுடைய மதிப்பு என்ன நமக்கு கிடைச்சது is equal to 8 ன்னு கிடைச்சது. நாலாவது கணக்கு f of 1 -3 into f of 4 divided by f of -3 is equal to -31 ன்னு மதிப்பு கிடைச்சது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். என்ன மாணவர்களே, இந்த கணக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சா? இதுல முக்கியமான விஷயம் இது ரெண்டே ரெண்டு. ஒன்னு கண்டிஷனை பார்க்கிறோம், ரெண்டாவது என்கோட்டை பார்க்கிறோம். ரெண்டு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா இந்த கணக்குல நம்ம வந்து ஈஸியா மதிப்பெண்கள் எடுத்துக்கலாம். புரிந்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்த கணக்குல இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம். மாணவர்களே, அதே மாடல்ல பயிற்சியில ரெண்டு கணக்கு கொடுத்திருக்கிறாங்க. பயிற்சி 1.4ல கணக்கு எண் 9. பயிற்சி 1.4ல கணக்கு எண் 9 எப்படி நம்ம வாசிச்சோம்? f என்ற சார்பானது ஒரு சார்பை வந்து மூணு வகையா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. f of x is equal to x plus 2, f of x is equal to 2 னே மதிப்பு கொடுத்துட்டாங்க, f of x is equal to x minus 1. இப்ப முதல் சார்புக்கு எப்படி கண்டிஷன் கொடுக்கறாங்க? x ஆனது 1 ஐ விட பெரியது. எந்த பக்கம் திருப்பி இருக்கு பாருங்க சமன்பாடு. x ஆனது 1 ஐ விட பெரியது. ரெண்டாவது இந்த 2ங்கற மதிப்பு எப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா x ஆனது -1 கீழ கோடு இருக்குதா, -1 -1 ஐ விட பெரியதும் 1 1 ஐ விட சிறியதும், -1 -1 ஐ விட பெரியதும் +1 1 ஐ விட சிறியதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மூணாவது கண்டிஷன் வந்து x -1 அப்படின்னு சொல்லும்போது x ஆனது -3 ஐ விட பெரியதும் -3 ஐ விட பெரியதும் -1 ஐ விட சிறியதும் அப்படின்னு இருக்கிறாங்க. போன கணக்குல நான் உங்களுக்கு என்கோடை வச்சு இந்த கணக்கை வந்து நான் சொல்லி கொடுத்தேன். இப்ப இன்னொரு முறையில நான் சொல்லி கொடுக்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, இல்ல அப்படின்னாக்க என்கோடு மெத்தடை பயன்படுத்துங்களேன். 1 ஐ விட பெரியது எந்தெந்த நம்பர்லாம் 1 ஐ விட பெரியது? 2 இருக்குது, 3 இருக்குது, 4 5 போய்கிட்டே இருக்கு. இது 1 ஐ விட பெரியது. இரண்டாவது கண்டிஷன் x ஆனது -1. அப்ப -1 போட்டுக்கங்க. -1 1 ஐ விட பெரியது. -1 அடுத்து என்ன பெரிய நம்பர்? 0. 1 1 ஐ விட சிறியதும். அப்ப 1ங்கற நம்பர் இங்க வந்து சேர்ந்துக்கும். நல்லா கவனிங்க. -1 ஐ விட 1 1 ஐ விட பெரியதும். -1 0 +1. அடுத்த கண்டிஷன் பாருங்க, -3 ஐ விட பெரியது. -3 ஐ விட பெரிய நம்பர் என்ன இருக்குது? -2.
மைனஸ் ஒன்னை விட சிறியது, ரெண்டுக்குமே கீழே வந்து கோடு கிடையாது, அதனால மைனஸ் 2 மட்டும்தான் வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு கணக்கை செய்யலாம். இல்ல சார் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றவங்க டைரக்டா என்கோட்டுக்கு வந்துருங்க. இது 0 1 2 3 4 5 வலதுபுறம் மிகை எண்களும், இடதுபுறம் -1 -2 -3 -4 அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கம் வந்து குறை எண்களையும் கொண்டு வந்துடுறோம். இப்ப முதல் கண்டிஷன் என்ன இருக்குது? 1ஐ விட பெரியது. அப்ப பிளஸ் 1ஐ விட பெரியது இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே நம்மளுக்கு வந்து சேருது. சோ பிளஸ் 1 சேராததுனால நான் என்ன செய்யறேன்? பிராக்கெட்டை வந்து எப்படி போறேன்னு பார்த்துக்கங்க. 1ஐ விட பெரியது. அப்ப இங்க வந்து x பிளஸ் 2ங்கிற சார்பு இருக்குது. இரண்டாவது -1ல இருந்து பிளஸ் 1 வரைக்கும் -1ம் சேருது, பிளஸ் 1ம் சேருது. அப்ப எந்தெந்த நம்பர் இருக்குது? பிளஸ் 1 0 -1. இதனுடைய மதிப்பு வந்து 2 அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. மூணாவது பாருங்க, -3ஐ விட பெரியது. அப்ப ஓபன் பிராக்கெட் கொண்டு வரேன். -3ஐ விட பெரியது, -1ஐ விட சிறியது அப்படிங்கிறதுனால இந்த பிராக்கெட்ல கொண்டு வரேன். அப்ப இதுல இருக்கக்கூடிய மதிப்பு வந்து -2 மட்டும். இதுக்கு என்ன செய்யறோம்? -1ம் -1ஐ விட பெரியது. -1ங்கிறதுனால பிராக்கெட் வித்தியாசம் பாருங்க. இது வந்து -1ம், அப்ப இது வந்து க்ளோஸ் பிராக்கெட். சோ இந்த மதிப்பை கொண்டு வரேன். அடுத்தது முதல் கணக்கு என்ன வருது? 1ஐ விட பெரியது. 1ஐ விட பெரியது அப்படின்னு சொல்லும்போது ஓபன் பிராக்கெட் பிளஸ் 1ஐ விட பெரியது. அதனால இந்த பிராக்கெட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிச்சுன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப முதல் கணக்குக்கு வர்றேன். முதல் கணக்கு f ஆஃப் 3. f ஆஃப் 3 எந்த இடத்துல இருக்கு பாருங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. 2 3 4 5ங்கும் போது இங்க இருக்குது. அப்ப f ஆஃப் x is equal to x plus 2 ன்னு இருக்குது. x க்கு பதிலா 3 கொடுக்கிறேன். xங்கிற இடத்துல 3 போடுங்க. 3 plus 2 is equal to 5. இரண்டாவது கணக்கு f of 0. f of 0 எந்த இடத்துல இருக்குது? இரண்டாவது மதிப்புல இருக்குது. இதுக்கு x கிடையாது அப்படிங்கிறதுனால f of 0 is equal to 2 அப்படின்னு நம்ம டைரக்டாவே மதிப்பை எடுத்து எழுதிடலாம். மூணாவது சப்டிவிஷன் f of -1.5. -1.5 அப்படிங்கிறது -1க்கும் -2க்கும் நடுவுல இருக்கும். நம்ம கிராஃப்ல குறிக்கும் போது இதை நம்ம பார்த்திருக்கிறோம். -1க்கும் -2க்கு நடுவுல இருக்கக்கூடியது -1.5. இந்த -1.5க்கு உள்ள சார்பு எது? f of x is equal to x minus 1. f of x is equal to x minus 1. இப்ப x க்கு பதிலா நான் என்ன மதிப்பு கொடுக்க போறேன்? f of minus 1.5 ன்னு கொடுக்கிறேன். அப்ப என்ன ஆகுது? xங்கிற இடத்துல -1.5 போடுறேன். ஏற்கனவே -1 இருக்குது. நல்லா கவனிங்க. இது தசம எண், இது முழு எண். கூட்டும் பொழுது எப்படி கூட்டணும்? -1.5 இது வந்து -1 இங்க தான் போடணும், பின்னாடி போட்ற கூடாது. இது 1.0 ன்னு அர்த்தம். இப்ப ரெண்டே ஆட் பண்ணும்போது 5 -2.5 ன்னு கிடைக்குது. is equal to -2.5 ன்னு இருக்கு. இப்ப நாலாவது என்ன கேட்டிருக்காங்க? நாலாவது சப்டிவிஷன் f of 2 plus f of -2. f of 2ங்கிறது எங்க இருக்குது? முதல் சார்புல இருக்குது. f of 2 அப்படின்னு சொல்லும்போது f of x is equal to x plus 2. x க்கு பதிலா 2 கொடுக்கிறோம். f of 2 2 plus 2 is equal to 4 ன்னு கிடைக்குது. f of 2 is equal to 4 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து f of -2 பார்க்கலாம். f of -2 அப்படிங்கும்போது -2 கடைசி ஃபங்க்ஷன்ல இருக்குது. f of x is equal to x minus 1 ன்னு இருக்குது. f of x is equal to x minus 1. இப்போ x க்கு பதிலா -2 கொடுக்கிறேன். அப்ப -2 -1 ன்னு கிடைக்குது. -2 -1 -2ஐயும் -1ஐயும் கூட்டும் பொழுது -3. மாணவர்களே, இந்த கூட்டல் விதியை மறந்துடக்கூடாது. குறி ரெண்டு ஒரே குறியா இருந்தா கூட்டி அதே குறியை தான் போடணும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. இப்ப ரெண்டையும் நான் கூட்டுறேன். f of 2 plus f of -2. f of 2க்கு 4, இதுக்கு வந்து -3.
4ல 3 போச்சுனா மீதி இருக்கிறது 1. therefore f of 2 plus f of minus 2 is equal to plus 1 ன்னு நமக்கு மதிப்பு கிடைக்குது. நல்லா கவனிக்கணும். முதல்ல f of 3க்கு வந்து 5 ன்னு கிடைச்சிருக்குது. f of 0க்கு டைரக்ட்டா மதிப்பை எடுத்து எழுதி இருக்கிறோம் 2 ன்னு. மூணாவது கணக்கு f of minus 1.5 க்கு minus 2.5 ன்னு கிடைக்குது. நாலாவது கணக்குக்கு f of 2 plus f of minus 2 is equal to 1 ன்னு கிடைச்சிருக்குது. இது மாதிரி கொடுக்கப்பட்ட மதிப்புகளை எந்தெந்த சார்புல பிரதியிடணும் அப்படிங்கறத பார்த்து சரியா பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான மதிப்பு சரியாக கிடைக்கும். இதுவரைக்கும் நடத்தின கணக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கணும் நம்புறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.